இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த 2வது நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில், இந்த 2வது நாளிலும் கூட வேதத்தை நாம் வாசிப்பதனால் அல்லது தியானிப்பதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்து வருகின்றோம். முதல் நாளிலே நாம் வேத வசனங்களை தியானிப்பதின் மூலமாக நம்முடைய பாதைக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதாக இருக்குது அந்த வேத வசனங்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த 2வது நாளிலே நாம் வேதத்தை தியானிப்பதனாலே, வாசிப்பதனாலே நமக்கு என்ன பயன் தெரியுமா? வேதம் மன மகிழ்ச்சியை நமக்கு தருகின்றது. சங்கீதம் 119, 174 இவ்வாறாக கூறுகிறது, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என்று சொல்லி. அதே தாவீது ராஜா, வெளிச்சத்தை கொடுத்த அதே தாவீது ராஜாவுக்கு தான் இந்த வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். அவருடைய வேதம் அவருக்கு எப்படியாக இருக்கிறதாம்? மனமகிழ்ச்சியாக இருக்கிறதாம். இந்த உலகத்தில் பல காரியங்கள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் கூட எல்லா மகிழ்ச்சிகளும் எல்லா சந்தோஷங்களும் சில மணி நேரங்கள் அல்லது சில நாட்கள், அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம்லாம் அழிஞ்சு போயிடும். மறுபடியும் நமக்கு அந்த வேதனை, அந்த கவலை, அந்த பாரங்கள் எல்லாம் நம்மையிலே இருந்து கொண்டே இருக்கும். நாம் சந்தோஷப்படுகிற அந்த ஒரு சில நேரம் அல்லது நாட்கள், சில மணித்துளிகள், அவ்வளவுதான். ஆனால் கர்த்தருடைய வேதம், அந்த வேத வசனங்களை நாம் தியானிக்கும் போது அல்லது அந்த வேத வசனங்களை நாம் நம்முடைய மனதிலே இருத்தி கொண்டோமானால் நிச்சயமாக எந்த கவலையும் எந்த சூழ்நிலையும் நம்மை மேற்கொள்ளாதபடி நாம் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாகவே நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இன்னும் கூட நாம் சங்கீதம் 119:92 இவ்வாறு வாசிக்கலாம், உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லி தாவீது கூறுகின்றார். அவருடைய வேதம் தான் அவருக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருந்ததாம். அப்படி ஒருவேளை அந்த வேதத்தில் அவர் மனமகிழ்ச்சியாக இராமல் இருந்தார்னா எனக்கு ஏற்பட்ட துக்கங்கள், எனக்கு ஏற்பட்ட பாரங்கள், கவலைகள் எல்லாம் என்னை அப்படியே அமிழ்த்தி போட்டிருக்கும். நான் கடலின் ஆழத்தில் அமிழ்ந்து போவதைப் போல என்னுடைய துக்கத்தில் நான் அப்படியே அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லி அந்த தாவீது ராஜா சொல்கிறார். அப்படியானால் வேதம் அவருக்கு எத்தனையாய் மனமகிழ்ச்சியாக இருந்திருக்கிறது இல்லையா? இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் எது மனமகிழ்ச்சியை கொடுக்கிறது? எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு புக்ஸ் ரீடிங், அந்த புக்கெல்லாம் வாசிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய கதை புத்தகங்கள் வாசிப்பேன், நாவல்ஸ் அதெல்லாம் வாசிப்பேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்ஸ் நிறைய இருக்கலாம். சில பேருக்கு சினிமா, சில பேருக்கு நாடகம், இல்லையா? இப்படி நிறைய இருக்கும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற, கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லுகிற நீங்களும் நானும், உங்களுக்கும் எனக்கும் எது மகிழ்ச்சியாக இருக்கிறது? தாவீது ராஜாவை போல இன்றைக்கு நம்மால் சொல்ல முடியுமா, வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சி என்று சொல்லி? நம்ம ஏதோ கொஞ்ச நேரம் வாசிக்கிறோம், கொஞ்ச நேரம் தியானிக்கிறோம், அப்புறம் அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சுக்கிறோம் இல்லையா? அந்த வேதம் தான் என் மனமகிழ்ச்சி என்று சொல்லி இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம சொல்ல முடியுமா? இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வேதம், நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் ஏன் வருகிறது, துக்கத்தில் ஏன் அமிழ்ந்து போயிடுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த வேதமானது என்னுடைய மனமகிழ்ச்சியாக இல்லை. அதனால தான் நம்முடைய துக்கம் நம்மை மேற்கொண்டு விடுகிறது, நம்முடைய பாரம் நம்மை மேற்கொண்டு விடுகிறது, நம்முடைய கவலை நம்மை ஆழ்த்தி விடுகிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்வோம், வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டோடைய சமூகத்திலே கெஞ்சுவோம். பாருங்கள், இன்னும் கூட வேதம் சொல்லுது, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லி. நம் வேத வசனங்களை வாசிப்பதன் மூலமாக நாம் மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம். இந்த மனமகிழ்ச்சி எதுக்கு உதவுகிறது பாருங்கள்? நல்ல ஔஷதம், நல்ல மருந்து. நம்ம உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வருவது இந்த மன மகிழ்ச்சி தான். மனது மகிழ்ச்சியாக இருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதுமே ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கும். மனது துக்கப்படுகிறது என்றால், மனது வேதனைப்படுகிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு காரியத்தில் நாம் நொந்து போயிருக்கிறோம், கவலையோடு இருக்கிறோம் என்று சொல்லி வைத்துக்கொள்வோம். நம்மால் சாப்பிட முடியாது. சாப்பிட முடியவில்லை என்று சொன்னால் உடல் பலவீனப்பட்டு போகும், சரியான தூக்கம் வராது, மூளை சரிவர வேலை செய்யாமல் ஆகிவிடுகிறது, சரியான உறக்கமின்மை, இப்படியெல்லாம் பல சூழ்நிலைகள் வந்து விடுகிறது. ஏன்?
நம்முடைய மனதிலே கவலைகள் இருக்கும் பொழுது, துக்கம் இருக்கும் பொழுது, மனமகிழ்ச்சி நம்மை விட்டு எடுபட்டு போகும்போது பல சூழ்நிலைகள் நம்மை மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. ஆனால் தாவீது ராஜாவுக்கு பாருங்க, எல்லாவற்றை பார்க்கிலும் வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். இந்த மனமகிழ்ச்சியை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவருடைய வேதத்தை வாசிப்பதன் மூலமும் அவருடைய வேதத்தை தியானிப்பதன் மூலமாக மாத்திரமே இந்த மனமகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், கல்வியை சிலர் கற்றுக்கொண்டே இருக்கிறாங்க, அநேக பட்டங்கள் வாங்கி கொண்டே இருக்கிறாங்கல்ல. யாரும் இதோட என்னுடைய படிப்பு, இதுக்கப்புறம் கல்வி இல்லை, இதுக்கு மேலே டிகிரிஸ் இல்லை, படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி படிச்சுட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணுனாலும். அப்போ இந்த அழிந்து போகிற இந்த கல்வியே இப்படி இருக்குன்னு சொன்னால், நான் ஒரு நாள் யோசித்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லாரும் எத்தனையோ டிகிரி போடுறாங்களே, இதுக்கு மேலே டிகிரி இருக்குமா இருக்குமா இருக்குமான்னு யோசித்து படிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு முடிவே இல்லை இல்லையா? ஆனால் அதை விட வேதாகமத்தை கற்றுக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், அந்த வேதத்தின் ஆழங்களை நாம் அறிந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், வேதத்தின் ரகசியங்களை நாம் அறிந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு முடிவே இல்லை. நான் எல்லாம் வேதத்தை 10 முறை வாசிச்சிருக்கிறேன், 15 முறை முடிச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வேதத்தினுடைய ரகசியங்களை புரிந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி தெரியாது. நம்ம இந்த வேத வசனங்களை நாம் ரசித்து ருசித்து அதை ஆராய்ந்து பார்க்கின்ற முறைமையிலே நாம் அந்த வேதத்தை வாசித்தோம் என்று சொன்னால் இன்னும் கற்க வேண்டும், இன்னும் கற்க வேண்டும் அப்படிங்கிற ஆவல் தான் நமக்குள்ள தூண்டி கொண்டே இருக்கும். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனமகிழ்ச்சியை தருவது எது தெரியுமா? இந்த வேத வசனங்கள் மாத்திரமே. அப்படிப்பட்ட வேத வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ரசித்து ருசித்து நாம் வாசிப்போம். அந்த வேதம் நமக்கு நிச்சயமாகவே மனமகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த மகிழ்ச்சியை இன்றைக்கு நாம் பெற்றுக்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி, சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போ சந்தோஷம் இருக்கும்? ஆண்டவருக்குள் இருக்கும் பொழுது, அவருடைய வசனம் நமக்குள் இருக்கும் பொழுது மாத்திரமே அந்த வேத வசனங்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கு மறுமையாளர்களை உங்களோடு பேசி கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலும் கூட பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, கவலைகள் உண்டு. ஆனாலும் கூட எல்லாவற்றின் மத்தியிலேயும் அவருக்குள் சந்தோஷமாக இருக்கும்படி அவர் என்னை பிடித்திருக்கிறதுனாலே, அந்த மனமகிழ்ச்சி என்ற உள்ளத்தில் இருக்கிறதுனாலே இன்றைக்கும் நான் உங்களோடு கூட நான் மகிழ்ச்சியோடு பேசி கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபைகளை தர நாம் ஒரு நிமிடம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் விருப்பத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்போமா? அன்புள்ளே சுவாமி, இந்த அருமையான இந்த 2ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, வேதம் என் மனமகிழ்ச்சி என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதை போல இதே ஒரு சாட்சியுள்ள வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கத்தக்கதாக, வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சி என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக கர்த்தர் இருக்கும்படியாய் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேகர் கஷ்டங்களிலும் கண்ணீரிலும் பாரத்திலும் இருந்து அப்படியே அமிழ்ந்து போய் விடாதபடி அப்பா, உம்முடைய தெய்வீக மகிழ்ச்சி, உன்னதத்தின் மகிழ்ச்சி நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வேதத்தை வாசிப்பதின் மூலமாக, உம்முடைய வசனங்களை தியானிப்பதின் மூலமாக மகிழ்ச்சியோட உள்ளத்திலே கரை புரண்டு ஓடத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நீங்க கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேத வசனங்களில் இருக்கிற மகிழ்ச்சி, சந்தோஷம், அதை தியானிப்பதில் இருக்கிற எத்தனை ஆனந்தம் ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்து நீர் பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன நோக்கத்திற்காக எல்லாம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு உடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நோக்கங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை